ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டும் பனானாவும் வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் 4 முட்டை வந்து உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர மாதிரி நல்லா முட்டை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரை வந்து அடியில் தேங்கி நின்றாமல் நல்லா வந்து கரையிற மாதிரி நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். இது கூட 2 பனானா வந்து ரொம்ப நைஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. அது வந்து பிரெட் மேலே வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி பிரெட்டில் வந்து உள்ளார வந்து நிறையா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே ஒரு பிரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த பிரெட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையில் வந்து நனைச்சிக்கலாங்க. முட்டையில் 2 சைடு நல்லா நனைஞ்சு வர மாதிரி திருப்பி போட்டு 2 சைடு நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நனைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பேன் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து மேலே வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டில் வந்து சம்டைம்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு பனானாலாம் வந்து கனிஞ்சு போயிருக்கும். அந்த டைமில் வந்து குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கனிஞ்சு போன பனானால கூட நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 2 சைடு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்பவே வித்தியாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.